ஒரு கிராமத்தில் பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். பெயரளவில் பணக்காரனாக இருந்தாலும் மனதளவில் மிகவும் ஏழையாகவே இருந்தான். யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் மிகவும் கஞ்சத்தனமாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தான் அவன். அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இருவரும் தந்தையுடன் சேர்ந்து தொழிலை கவனித்து வந்தனர். அந்த பணக்காரன் வெளியூரில் இருந்து பொருட்களை வாங்கி வந்து மகன்களிடம் கொடுக்க மகன்கள் அதை வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் மேலும் அவனுக்கு செல்வம் பெருகியது. பணம் என்ற ஒன்றை மட்டும் குறிக்கோளாக கொண்டதனால் கடவுள் நம்பிக்கை சற்றும் இல்லாமல் இருந்தான். யாராவது உதவி கேட்டு வந்தால் கூட செய்ய மறுத்து அவர்களை திட்டி தீர்த்து விடுவான். பணக்காரனின் மூத்த மகன் திருமண வயதை அடைந்தான். பக்கத்து கிராமத்தில் அவனைப் போலவே ஒரு பணக்கார வீட்டில் பெண்ணை பார்த்து மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். திருமணமும் கோயிலில் மிக எளிமையாக நடந்தது. அங்கு ஏழைகளுக்கும் உற்றார உறவினர்களுக்கும் கூட உணவுகள் பரிமாறப்படவில்லை. மிகவும் கஞ்சனாக இருந்து திருமணத்தை முடித்து வைத்தான். பணக்காரனின் இந்த கஞ்சத்தனத்தால் அவனது மனைவியும் மற்றும் பிள்ளைகள் கூட சில நேரங்களில் வெறுப்பு அடைந்தனர். பணக்காரனின் புதிய மருமகளோ தெய்வ நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாள். தனது அப்பா வீட்டில் தாராளமாக தான தர்மங்கள் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். சில நேரங்களில் பணக்கார மாமனாரின் செயல்கள் அவளுக்கு மன வருத்தத்தை அளித்தது. ஒரு நாள் மாலை நேரம் இடியுடன் மழை வருவது போல வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அப்பொழுது ஒரு பெரியவர் அந்த பணக்காரனின் வீட்டு வாசலில் நின்று வீட்டில் உள்ளவர்களை அழைத்தார். வெளியில் வந்த பணக்காரன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த பெரியவரிடம் கேட்டான். அதற்கு பெரியவர், ஐயா, நான் பக்கத்து கிராமத்தில் வசிப்பவன். இந்த ஊரில் சந்தைக்கு வந்து பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது இடியுடன் மழை வருவதாக தோன்றுகிறது. கையில் இருந்த காசுகளுக்கு அனைத்தையும் பொருட்கள் வாங்கிவிட்டதால் என்னிடம் காசு இல்லை. அதனால் விடுதியில் கூட என்னால் தங்க முடியாது. உங்கள் வீட்டின் இந்த திண்ணையில் இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்கிறேன். நாளை காலையில் எழுந்தவுடன் சென்று விடுவேன் என்று கூறினார். கோபத்துடன் பெரியவரை பார்த்த அந்த பணக்காரன், நான் இங்கு சத்திரம் கட்டி வைக்கவில்லை, அவரவர் வந்து தங்கிவிட்டு செல்வதற்கு. இது நான் இருக்க வீடு கட்டி உள்ளேன், கண்டவர்கள் தங்குவதற்கு அல்ல. இங்கிருந்து சென்று விடு என்று வேகமாக அதட்டினார். இதையெல்லாம் ஜன்னலில் ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தால் பணக்காரனின் புதிய மருமகள். அந்த பெரியவரும் வேறு வழியின்றி அவர்களது வீட்டை கடந்து நடக்கத் தொடங்கினார். பணக்கார மாமனார் உள்ளே சென்றதும் வேகமாக பெரியவரை நோக்கி ஓடி வந்தால் புதிய மருமகள். பெரியவரை நிறுத்திய மருமகள், ஐயா, இதில் சிறிது பணம் உள்ளன. இன்று இரவு ஏதாவது விடுதியில் தங்கிவிட்டு நாளை காலை உங்கள் கிராமத்திற்கு பாதுகாப்பாக செல்லுங்கள் என்று கூறிவிட்டு பணத்தை கொடுத்தாள். பெரியவரும் வேறு வழியின்றி அந்த பணத்தை வாங்கி கொண்டு மருமகளை நீ நீடோடி வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார். மருமகளும், ஐயா, நீங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தனது வீட்டிற்குள் சென்று விட்டாள். இந்த சம்பவம் நடந்து 1 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு நாள் பணக்காரன் வெளியூருக்கு பொருட்களை வாங்குவதற்காக சென்றான். தனது குதிரை வண்டி நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொண்டு காட்டின் வழியே பயணித்து தனது கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக இடியுடன் கூடிய மழை பயங்கரமாக அடிக்கத் தொடங்கியது. பக்கத்தில் ஏதாவது வீடுகள் இருக்கின்றனவா என தேடி பார்த்தான் பணக்காரன். மழையின் காரணமாக அருகில் இருப்பது கூட கண்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது காற்றின் காரணமாக ஒரு மரம் சரியாக குதிரை வண்டியின் மீது விழுந்தது. மரம் விழுந்த வேகத்தில் குதிரைகள் 2ம் பயத்தில் பீத்து கொண்டு ஓடின. விழுந்த மரத்தின் அடிப்பாகத்தில் பணக்காரனின் கால் மாட்டிக்கொண்டது. வலியால் அலறி துடித்தான். வெகு நேரமாக அலறி துடித்த அவன், இந்த காட்டுப்பகுதியில் யார் நம்மை காப்பாற்ற வருவது? நமது மரணம் நிச்சயம் என்று நினைத்தவாறே மயக்கமடைந்தான். காலை விடிந்தது. பணக்காரன் கண் விழித்து பார்த்தான். எதிரே ஒரு இளம்பெண்ணும் அவளது சிறிய சகோதரனும் நின்று கொண்டிருந்தனர். காலில் வலி ஏற்படவே காலை பார்த்தான் பணக்காரன். அதில் வைத்தியம் செய்து கட்டப்பட்டிருந்தது. பணக்காரன் ஆச்சரியமடைந்து அந்த இளம்பெண்ணிடம் கேட்டான், நான் எங்கு எப்படி வந்தேன் என்று. அந்த இளம்பெண்ணும், ஐயா, இங்கிருந்து சிறிது தூரத்தில் தங்களின் குரல் கேட்டது. நானும் எனது தந்தையும் உங்களை காப்பாற்றி இங்கு அழைத்து வந்தோம் என்று கூறினாள். எனது விலையுயர்ந்த பொருட்கள் என்னவாயிற்று என்று கேட்க அந்த இளம்பெண்ணும், உங்களது பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளன. அத்துடன் உங்கள் குதிரைகளும் பாதுகாப்பாக உள்ளன. குதிரைகளுக்கு எனது தந்தை உணவு அளித்து கொண்டிருக்கின்றார் என பதில் கூறினாள். பணக்காரனும் உனது தந்தைக்கு நன்றி கூற வேண்டும் என்று தட்டுத்தடுமாறி எழுந்து அவரை காணச் சென்றான். அவரை கண்ட அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
ஏனெனில் ஒரு ஆண்டிற்கு முன் பணக்காரனால் விரட்டியடிக்கப்பட்ட பெரியவர்தான் அவர். பணக்காரன் அவரை பார்த்து, ஐயா, நான் உங்களை விரட்டி அடித்தேன், அதை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் எனது உயிரை காப்பாற்றி உள்ளீர்கள். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினான். பெரியவரும், ஐயா, உங்களை காப்பாற்றும் பொழுது எனக்கு தெரிந்தது நீங்கள்தான் அவர் என்று. இருந்தாலும் நீங்கள் செய்ததையே நானும் உங்களுக்கு செய்வது தர்மமாகாது. நாம் இறந்த பின்பு கூட நம்மை பற்றி நினைப்பதற்கு 4 பேரை சம்பாதித்து வைப்பதே நாம் வாழ்ந்ததற்கான அடையாளம் என்று கூற பணக்காரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பணக்காரனும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி கூறி, ஐயா, நீங்கள் எனக்கு 2வது ஜென்மத்தை கொடுத்து உள்ளீர்கள். இந்த ஜென்மத்தில் நான் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களைப் போல உதவி செய்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக வாழ்வேன் என்று உறுதியளித்தான். பெரியவரும் புன்சிரிப்புடன் சரி என்று தலையாட்டினார். இன்னும் 2-3 நாட்கள் இங்கேயே ஓய்வு எடுத்து செல்லும்படி அவரை இருக்க வைத்தார். 2-3 நாட்களில் பணக்காரனும் தன்னுடைய கிராமத்திற்கு செல்ல ஆயத்தமானார். அப்பொழுது பெரியவரிடம், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார். பெரியவரும், சொல்லுங்கள், என்னால் முடிந்தால் கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் என்று சொல்ல, ஐயா, உங்களின் மகளை எனது 2வது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். நான் அவளை எனது சொந்த மகளைப் போல பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். பெரியவரும் சரி என்று சம்மதிக்க சில நாட்களிலேயே இருவருக்கும் மனம் திருந்தியவாறே திருமணம் முடித்து வைத்தார் அந்த பணக்காரர்.